ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா சத்துமா வச்சு ஒரு சூப்பரான ஒரு போலி ரெசிபி தாங்க. கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஃபஸ்ட்டு வந்து நான் சத்துமா வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னோம்னா ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும் வறுத்தோம் அப்படின்னோம்னா. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நாட்டு சக்கரை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கோங்க, ஆனால் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஸோ நாட்டு சக்கரையில் நம்ம வந்து வறுத்து வச்சுக்கிற சத்துமாவை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கீ, அதுக்கடுத்து ஏலக்காய் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நட்ஸ் வேணுமா நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, லைட்டாக சக்கரை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுக்க சத்து மாவில் லைட்டாக கீ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து நம்ம நல்லா வந்து சப்பாத்தி மாவை நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் சென்டரில் நம்ம செஞ்சு வச்சுக்க சத்து மாவை வந்து உருண்டை பிடிச்சி உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் வந்து சூடானதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி நம்ம சுட்டு எடுத்தோம் அப்படின்னோம்னா சூப்பரான வந்து போலி ரெசிபி ரெடி. இது ஒரு ஃபுல் வீடியோ என்னோட சேனலுக்கு மறக்காமல் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.